அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இந்த தாவீதுடைய சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய அனுபவத்தை பாடலாக பாடுகிறான். தகப்பனும் தாயும் கைவிட்டா கூட என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். யார் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை அப்படி சொல்லுவதற்கு ஏதுவில்லாததாக இருக்கலாம். நிறைய நேரங்களில் எல்லாரும் கைவிட்டாங்களே, பிள்ளைங்க கைவிட்டாங்களே, என்னுடைய கணவர் கைவிட்டாரே, என்னுடைய மனைவி கைவிட்டாலே, இப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தகப்பனும் தாயும் அவனை மறந்துட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவனை ஞாபகம் வைக்கிறதே இல்லை. அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பும்போது கூட அந்த பலி விருந்துக்கு கூட அவனை அழைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த தாவீதை ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஆண்டவர் அவன் சொல்லுகிறான், தகப்பனும் தாயும் கைவிட்டா கூட கர்த்தர் என்னை மறக்கவே மாட்டார்னு சொன்னதுனால அதேபடி கர்த்தர் அவனை ஏற்ற காலம் வரும்போது அவனை ஆசீர்வதித்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுடைய சகோதரர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தம் உம்முடைய செவிகளில் வந்து ஏறிற்று. அந்த வனாந்தரமான சூழ்நிலையில் இருக்கும்போது, எந்த நெருக்கமானாலும் தனிமையின் சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவர் நோக்கி கதறிக்கொண்டே இருந்திருப்பான். அந்த சத்தம் அவருடைய செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நீதிமானை தள்ளாட விடாத தேவன். அன்றைக்கு யாக்கோபு கூட தகப்பனாலும் தாயாராலும் அந்த அனுப்பிவிடப்படும் போது அவன் வனாந்திரத்திலே போய் தனிமையாக உட்கார்ந்துருக்கிறான். எல்லாரும் அனுப்பிவிட்டாங்க. அவன் நேற்று வரைக்கும் அவனுடைய நிலைமை வேற. ஆனால் அன்றைக்கு அவனுடைய நிலைமை எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. அவனை கொண்டு போன இடத்திலும் கூட, அந்த தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டில் கூட அவன் ஏமாற்றினாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், அவனோடு கூட இருப்பேன், நான் உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டு, தாய் தகப்பனால் மறக்கப்பட்டு, கணவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் பாருங்களேன், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மறந்து போனார்களேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு கைவிடப்பட்டது போன்ற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் நம்புவீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகள், பாதை தெரியாத ஒரு குருடனை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன்
என் இயேசு ஒருவரை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே வேதனையோடு கண்ணீரோடு எல்லாரும் என்னை கைவிட்டாங்களே நினைக்கிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில் இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன், நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், நீர் தாங்குகிற தேவன், நீர் அரவணைக்கிற தேவன். உம்மையே நம்பும்படி தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்மையே நம்பட்டும் ஆண்டவரே. நீரே உடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் மிக மோசமானதாக இருந்தால் கூட ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.